ராகவா லாரன்ஸோட ஒரு 4 படம் ஓடின படம் சொல்லுங்க. முனி, காஞ்சனா 1, 2, 3, 4. முனி, காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. அதை தவிர்த்து வேற என்ன அவர் படம் பண்ணியிருக்காரு? இவ்வளோ இது என்ன படம் பண்ணி என்ன சாதிச்சாப்ல? அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய சொத்துகள் வந்தது? இதே பல கேள்விகள் நம்மளுக்கு எழும்புது. அவர் நம்ம குற்றச்சாட்டு வைக்கல, ஆனா கேள்விகள் எழும்புது. ஆனா மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறாருல்ல. யாருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க காட்டுங்க. எத்தனை குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காரு, எத்தனை குழந்தைக்கு பண்ணியிருக்காரு? அவரே தான் சார் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, இத்தனை குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட அவரோட மீட்டிங்ல அவர் வளர்த்த 4 குழந்தைகள் பயனை செய்ய பலனை எதிர்பார்க்கான்னு சொல்லிட்டு இவரே தன்னைத்தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் ஒருத்தர் இந்த பாலான்னு ஒருத்தர் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாப்புல ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள். பாலாவை ப்ரொமோட் பண்ணதே இவர் தான், ராகவா லாரன்ஸ் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லை, பாலான்னு சொல்லிட்டு பாலா ரொம்ப நல்லவர் சிறப்பானவர்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவர் 2 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி 2 பேர் மாறி இவர் பாலா ராகவா லாரன்ஸ் பில்டப் கொடுக்குறதும், ராகவா லாரன்ஸ் பாலா பில்டப் கொடுக்குறதும் மாறி இவங்க 2 பேரும் நல்ல பில்டப் கொடுத்துட்டு வந்தாங்க. உமாபதி ஜேர்னலிஸ்ட் உடச்சி விட்டாப்புல. அது உண்மையாக போயன்றதுல மறுபக்கம் அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரில் உடச்சி விட்டாப்புல. அதுக்கப்புறம் எல்லாம் சைலண்டாக இருந்தாங்க. 2 பேருமே சைலண்டாக இருந்தாங்க. பாலா எங்கேயா பார்க்கறது உண்டா? இல்லை. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் தான் பேசினாங்களா, 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா இதனால அவங்களுக்கு என்ன இன்கம் வரப்போகுது? அவங்களோட இதுல தானே தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரியாதுங்க எங்க இருந்து ஃபண்டு வருது, யாரு ஃபண்டு கொடுக்குறா, அந்த ஃபண்டு எல்லாம் எங்க இருந்து வருது, இதெல்லாம் அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சுமார் ஒரு படம் ஒரு பெரிய லெவல்ல படம் நடிக்கல, பெரிய லெவல்ல இட்டு கொடுக்கல, ஒரு 100 to 200 கோடி ரூபாய் அவருக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு சொத்து இருக்குன்னா அரசாங்கம் தான் மானிட்டர் பண்ணி யார் இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல, எத்தனை படம் இவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காப்புல, எத்தனை படம் நடிச்சிருக்காப்புல, இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்க்கணும். அவர் கண்ணுக்கு எத்தனை தூரம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா? பிஸ்னஸும் பண்ணுற மாதிரி தெரியல. ஆர்ஃபனேஜ் நம்ம மக்களுக்கு உதவி எங்கேருந்து காசு வருது உனக்கு? யாருக்கான பணம் கொடுக்குறா? ஃபாரின் ஃபண்டு வருதா? ஃபாரின்லேருந்து எத்தனை ஃபண்டு வருது? அவங்கெல்லாம் யார்? ஃபாரின்லேருந்து ஃபண்டு கொடுக்குறவங்களாம் யார்? இதெல்லாம் அரசாங்கம் என்கொயரி பண்ணணும். நீ மொத்தமாக எத்தனை குழந்தைக்கு பண்ணியிருக்கன்னு எனக்கு அந்த கணக்கு சொல்லுங்க. மொத்தமாக எத்தனை குழந்தைங்க? நீ அரசியல் வருது இல்லை வரப்போ ஒரு வெள்ளை அறிக்கையில் கொடுத்துட்டு வா. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாப்புல எவ்வளோ சொத்து இருக்குது என்ன ஏதெல்லாம் கொடுத்தாப்புல. நீ மக்கள்கிட்டையும் சொல்லு, வெளிப்படையாக சொல்லு, உனக்கு எத்தனை சொத்து இருக்குது, உனக்கு எத்தனை ஆசிரமம் இருக்குது, எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்க, எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, எத்தனை பேருக்கு மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பணம் வந்திருக்கு உனக்கு, ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்திருக்கா. இது எல்லாமே அரசாங்கம் தேவையில்லாமல் இந்த ராகவா லாரன்ஸ் சும்மா இருந்திருந்தா கூட நோண்டி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் வந்தனால எல்லாரும் பிடிச்சி நோண்டுவாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாருமே அந்த கேள்விகள் ஆரம்ப கட்டத்துலேருந்து எல்லாருக்குமே இருந்தது. பெருசாக அந்த ஆளை கண்டுக்கல. ராகவா லாரன்ஸ் அவரை கண்டுக்கவே இல்லை.